சீமானுக்கு வந்து அந்த மாதிரியான வேறொரு கொள்கையின்பால் அவருக்கு ஈர்ப்பு வந்து இப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாரா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருந்தது. ஏன்னா அவர் வந்து பெரியாருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் போது இந்த கேள்வி தான் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இருந்தது. ஆனா இன்றைக்கு வருகிற செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கு சீமான் பேசுகிற பெரியாரிய எதிர்ப்பு அப்படிங்கிறது அவருக்குள் ஏற்பட்ட மாற்றம் கிடையாது. இதுக்கு பின்னால வந்து சோவும் குருமூர்த்தியும் மற்றும் RSS இயக்கத்தை சேர்ந்தவர்களும் இருக்காங்கிறது இப்ப மெல்ல மெல்ல செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற அந்த கட்சியின் பெயர் சீமானுக்கு கிடைப்பதற்கு சோவும் குருமூர்த்தியும் காரணமா இருந்தாங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் இப்ப வெளியாயிட்டு இருக்கு. அது அல்லாம இவர் பாஜகவை சேர்ந்த பல தலைவர்களோட ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்கார். ஸோ இதையெல்லாம் நீங்க தொடர்பு படுத்தி பார்க்கும்போது இவர் இந்த இந்துத்துவ சக்திகளுடைய ஊதுகுழலாக அவர்கள் சொல்வதை செய்கிற ஒரு நபரா இருக்காரு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும்.